வாங்க நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ரவை உப்புமா செய்யலாம். அது கூட கொஞ்சம் சேமியாவும் சேர்த்துக்கலாம். இது வந்து பாயசத்துக்கு போடுற சேமியா. இதில் வந்து உப்புமா செய்யலாம். இதையும் ரவையை மிக்ஸ் பண்ணி அதுக்கு தேவையான பொருள் இதெல்லாம். இப்போ ஃபஸ்ட்டு ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு கனமாக பாத்திரம் வச்சுட்டு ரவையை போட்டுக்கோங்க. மடால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு எவ்வளோ வறுக்க முடியுமோ வறுத்துக்கோங்க. நான் நல்லா ப்ரௌனாக வறுத்துக்குவேன். நீங்களும் அதே மாதிரி வறுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ப்ரௌனாக இதோட கலர் மாதிரி வறுத்துக்கணும். இதுவும் ப்ரௌன் கலரு. அது கூடயே இது போட்டு ஒரு 2 வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, 2 ஈக்குவலாக சூப்பராக ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த சேமியா வந்து 1/4 கிலோ 40 ரூபா தான். நான் வெள்ளை ரவை 1/4 கிலோ, இந்த சேமியா 1/4 கிலோ போட்டு செய்கிறேன். கொஞ்சம் இந்த ரவை வறுக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும். ஆனால் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்படி வறுத்து எடுத்துட்டு இன்னும் தாளிச்சிக்கலாம். பாருங்க, பாத்திரத்தில் ஆயில் ஊற்றியாச்சு, சூடாயிடுச்சு. தாளிக்கு அளவாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு எடுத்தது பாடு உளுந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி வறுத்து வச்சுருக்கோம். இந்த முந்திரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு ஜீரகம், அப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அது போட்டு அதை வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய். உப்புமாக்கு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் 2 சேர்த்து போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா கிடைக்கும். வதக்கணும். நம்ம வேர்க்கடலை 1 பையன் உடச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை தான். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது சரியாக கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதக்கிருந்தோம், பெருங்காயத்தூள் போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி. 1/4 கிலோ சேமியா, 1/4 கிலோ ரவை, 1/2 கிலோ இருக்குது. இந்த அளவு நல்லா வதக்கி விடலாம். 5 நிமிஷம் தக்காளியை இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கு வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். வேறு கொதி வரட்டும். நல்லா தண்ணி கொதி வந்ததும் நம்ம வறுத்து வச்ச சேமியாவும் ரவையும் போட்டு நல்லா கிண்டிடலாம். தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஜாஸ்தி மாதிரி தெரியும். நல்லா கிண்டியாச்சு. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம். 500 இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ஆஃப் லைன் அப்படியே மூஞ்சி விட்டுடலாம். மூஞ்சி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கலக்கி வச்சுக்கலாம். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள்.